கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை சந்திக்கிறவர்கள் இருப்பீர்களானால் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டை புதிய நன்மைகளோடு கர்த்தர் உங்களுக்கு காண செய்வாராக. இந்த நாளை குறித்த ஒரு விசேஷம் நம்முடைய தமிழ்நாட்டில் உண்டு. தமிழ் வருட பிறப்பு என்கிற ஒரு நாளை இந்த நாளிலே அனுசரிக்கிற நம்முடைய தேசம் நல்லது. நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ் வருட பிறப்பை அனுசரிக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஏன் இந்த வாழ்த்துதலை சொல்லுகிறேன் என்றால், அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவங்கள். தமிழ் வருடம், ஆங்கில வருடம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வருட கணக்கு உண்டு. அப்படியானால் எல்லாவற்றிலேயுமே ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவத்தையே கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு என்னாகம புத்தகமும் 2ஆம் அதிகாரத்தை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அதிகாரத்தை வாசியுங்கள். 34 வசனங்களை உள்ளடக்கின ஒரு வேத பகுதி. இந்த அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பாளையம் இறங்கும்படி கொடுக்கப்பட்ட பிரமாணம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி பாளையம் இறங்க வேண்டும், எந்த திசையில் யாரெல்லாம் பாளையம் இறங்க வேண்டும், அவர்களுக்கு கொடி கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒரு பிரமாணத்தை கொடுத்துவிட்டு இந்த அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை இன்றைக்கு காலையிலே உங்கள் சிந்தைக்கு கொண்டு வருகிறேன். லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை. ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவத்தை இந்த வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். லேவியரோ அப்படின்னு சொல்லி பிரித்தெடுக்கிறார் பாருங்க. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பெயர் இருக்கிறது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். எல்லாரை பார்க்கிலும் தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். எல்லாரை போல நாமும் வாழ்றது தேவனுக்கு பிரியம் அல்ல. எல்லாரை போல ஜீவிப்பேன், எல்லாரை போல நடந்து கொள்ளுவேன், எல்லாரை போல பேசுவேன்னு சொல்றதுக்கு தேவன் நம்மை அனுமதிக்கல. நம்மை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாகவே தேவன் பார்க்கிறார். வேத புத்தகத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிலேயாம் சொல்லுகிறார், இந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக லேவியரை கர்த்தர் அன்றைக்கே தெரிந்து கொண்டார். லேவியரை மாத்திரம்தான் பிரித்தெடுத்தாரா? இல்லையே. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே லேவியரை பிரித்தெடுக்கிறார். தன்னுடைய ஊழியத்தை செய்ய, தன்னுடைய ஆசரிப்பு கூடார பணியை செய்வதற்காக அவர்களை பிரித்தெடுத்தார். மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் பிரித்தெடுத்தார். எங்கே இருந்து? எகிப்தில் இருந்து அவர்களை பிரித்தெடுத்து கொண்டார். ஒரு காலத்திலே இவர்கள் எகிப்தியரோடு எகிப்தியராகவே வாழ்ந்திருந்தார்கள். எகிப்தியருக்கு வேலை செய்து கொண்டு, எகிப்தியருக்கு வீடுகளை கட்டி கொண்டு, பட்டணங்களை கட்டி கொண்டு வாழ்ந்தவர்களை கர்த்தர் பிரித்தெடுத்து தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிற இடத்துக்கு கொண்டு போய்விட்டார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட நாம் திரும்பவும் அவர்களை போல உலகத்துக்குள்ள போய் உலகத்தான போல வாழ்றது, உலகத்தான போல பேசுகிறது, அது தேவனுடைய பார்வையிலே சரியானது அல்ல. ஆகவே இந்த காலவெளியிலே உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கம், பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நீங்கள் அதிகமாக உணரும்படி உங்களுக்கு இந்த காலவெளியிலே ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பிரித்தெடுத்தார் பாருங்க. எப்பவுமே உங்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய ஆரம்பம் முதற்கொண்டு இன்று வரைக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம்தான். ஆபிரகாமை பிரித்தெடுத்தார் ஜாதிகளிலிருந்து. அப்படியே ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெரியவனாக்குகிறார். எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க போனாலும் அவர்களுக்கென்று ஒரு தனி நாடு, கோசே நாடு தனியாய் பிரித்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு தனித்து தானே இருக்கிறது. இன்றைக்கும் நான் காலவெளி சொல்கிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும்
பிரித்தெடுத்துத்தான் வைத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு விரோதமா எதிரிகள், சத்துருக்கள் போராடத்தான் செய்வார்கள். நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார்னா உங்க கூடவே இருக்கிறார். உங்களுக்கு வருகிற அத்தனை போராட்டங்களையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த மனநிலையோடு கூட நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனமாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அதுவே தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த காலவெளியிலே இந்த நல்ல சிந்தையோடு உங்களை இன்றைக்கு உங்கள் சிந்தையில எழுதி கொள்ளுங்க. நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருக்கு என்று வாழும்படி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வாழ்ந்து பாருங்க, சந்தோஷமாயிருப்பீங்க. பரிசுத்த பிதாவே, காலவெளியிலேயும் இந்த வார்த்தையின்படி உடைய ஜனங்களாகிய நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர் என்பதை மனதில் வைத்து வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.